எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பாக்ஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்து அதில் 1.5 பெரிய வெங்காயம் மட்டும் கட் பண்ணி இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, 1 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஆட் பண்ணிக்கலாம். 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு வணக்கிக்கலாம். இது ரொம்ப பொன்னிறமாக வரணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வெந்து வந்தாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு 3/4 பதத்தளவுக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதே பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வணக்கிக்கலாம். இந்த அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கலாம். துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு. நீங்கள் கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி துருவி ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் ஒரு வணக்கிட்டு உடனே இறக்கிக்கலாம். தேங்காய் போட்டோடனே உடனே இறக்கிக்கலாம். ரொம்ப வணங்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் நம்ம பேஸ்ட்டு மாதிரி அரைச்செடுக்க போகிறோம். இப்போ அதே கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் அப்படிங்கிறனால கொஞ்சம் ஜாஸ்தியாகவே ஊற்றிக்கோங்க. இப்போ 6 கத்திரிக்காவை நான் இந்த மாதிரி கட் பண்ணி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் 6லேருந்து 8 கத்திரிக்காய் வரைக்கும் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம கத்திரிக்காவை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதே எண்ணெயில் கடுகு போட்டுக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. வெந்தயம் தீஞ்சிடாமல் பார்த்துக்கணும். நம்ம 2 பெரிய வெங்காயம் எடுத்து 1.5 பெரிய வெங்காயம் மட்டும்தான் நம்ம அரைக்கிறக்கு எடுத்துருக்கோம். மீதி 1/2 பெரிய வெங்காயத்தை இந்த அளவுக்கு கட் பண்ணி ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் வெங்காயமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காய் நம்ம குழம்புல வச்சு நம்ம சாப்பிட்றப்ப ஒவ்வொரு பீஸாக எடுத்து சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன ஸ்பூன் தான். இதே ஸ்பூனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறனால 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணேன். நீங்கள் 2 ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு வணக்கிட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புளி கரைசலை ஆட் பண்ணணும். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கிரேவி திக்காக இருக்குது, அதனால் கொஞ்சமாக நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணால் போதும். நல்லா கிளறி விட்டுக்குங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா மசாலாலாம் வெந்து வரணும். மசாலா ஆட் பண்ணியிருக்க மசாலாலாம் வெந்து வந்துச்சுன்னா நம்மளுடைய சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும் நம்ம மல்லித்தழையை தூவி இறக்குனோம்னா சூப்பரான சுவையான ரொம்பவே டேஸ்ட்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா திரும்ப திரும்ப இதே மாதிரி தான் செய்வீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களை எல்லோரும் பாராட்டுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.